2025 ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசிக்கு குறிப்பாக முதல் 2 வீக்ஸ். தேர்ட் வீக் பார்த்தீங்கன்னா சூரியன் 9ஆம் இடத்துக்கு வந்து பாகிஸ்தானத்துக்கே வரார். தவறு இல்லை. தகப்பனார் விஷயத்துல சில மேன்மைகள், சில பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுங்க. நம்ம பூர்வீக ப்ராப்பர்ட்டியில சிலது நம்ம செஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் நம்ம தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சில பாசிட்டிவான சில விஷயங்கள் உண்டு. ஃபாதர் மூலமா அனுகூலம், அது மாதிரி விஷயங்கள் உண்டு. புதன் என்னதான் 8ல் மறைஞ்சிருந்தாலும் மாணவர்கள் வந்து ஓரளவுக்கு படிக்கக்கூடிய விஷயத்துல குறைய இருக்காது. ஏன்னா 8 வந்து பெரிய தவறான ஒரு இது இல்லை புதனுக்கு. பட் இருந்தாலும் கடக வீடு வந்து அதுக்கு பிடிக்காத வீடா இருக்கிறதுனால கொஞ்சம் மாணவர்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே புதன் கொஞ்சம் அப்படி இருக்கிறதுனால மாதத்தின் இறுதியில தான் சிம்மத்துக்கு வரார். சிம்மம் தான் வந்து அது பிடித்த வீடு. ஸோ கடகத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் படிப்புல வந்து ஒரு 100% கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாம இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் இருக்கு. ஸோ தனுசு ராசி மாணவர்கள்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸாக இருக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், ஹையர் ஸ்டடீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் அதிக எஃபோர்ட் போட வேண்டிய அமைப்புகள் தென்படுகிறது, ஓரளவுக்கு தேவைப்படுகிறது. ஸோ அதே மாதிரி மாதத்தின் 3வது வாரம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனே 8ல் வரார். ஸோ சுக்கிரன் வந்து 6ஆம் வீட்டதிபதி 8ல் வரும் பொழுது சில விஷயங்கள், உடம்பு உபாதைகள், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் கிடப்பில் போட்ட மாதிரி சில விஷயங்கள் இருக்கு, வம்பு வழக்குகள் அது மாதிரி இருக்கும். ஸோ முதல் 2 வாரம் வந்து இது மாதிரி திடீர் பண வரவு, சில குதூகலமான விஷயங்கள். தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அமைப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ராஜயோகாதிபதி ஆகிய செவ்வாயே பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்திலே இருக்கிறார், ராசியை பார்க்கிறார். ஸோ சனியும் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார் ராசியை. அப்படிங்கிறப்போ ஒரு நிறைய ஆக்டிவிட்டி, நிறைய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் தேவைப்படுகிறது. குறிப்பா நடுத்தர வயதினர் ஆகிய தொழிலதிபர்கள், வியாபாரத்தில் இருக்கிறவங்க, ஐ பொசிஷன் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் அதிக ஆக்டிவிட்டி இருக்கும்.